செய்திகள் தொடர்கின்றன. புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புதுச்சேரியில் பொதுமக்கள் குவிய தொடங்கினர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். நாளைய தினம் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக புதுச்சேரியில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கள விவரங்கள். இன்னும் 5 மணி நேரத்தில் இந்த புது வருட 2025 வருடமானது பிறக்க இருக்கிறது. இந்த புது வருடத்தை வரவேற்கும் விதமாக புதுச்சேரியில் உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிமாநில வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு இங்க புதுச்சேரியில் இந்த சுற்றுலா பயணிகள் வந்திருந்த நிலையில் ஒரு வார காலமாக இந்த புதுச்சேரியில் தங்கியிருக்கிறார்கள். அதே போல புதுச்சேரி முழுவதுமே இந்த சுற்றுலா பயணிகளாக காட்சியளிக்கிறது. தற்போது இன்னும் 5 மணி நேரத்தில் இந்த புத்தாண்டானது தொடங்க உள்ள நிலையில புதுச்சேரியில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த புதுச்சேரி கடற்கரை பகுதிக்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவை ஒட்டி 7 நாள் புதுச்சேரியில் துக்கம் அனுசரிக்கக்கூடிய நிலையில பெருமளவில் இங்க கலை நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தப்படாத இருந்தாலும் புதுச்சேரியில் இந்த கடற்கரை பகுதிக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்க குவிந்திருக்கிறார்கள். இந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இங்க புதுச்சேரி கடற்கரை பகுதிகள் குவிந்திருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல கடற்கரை பகுதியில் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த போலீஸ் பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடற்கரையில் கடல் பகுதியில் இறங்காத வண்ணம் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிறு குழந்தைகள் யாரேனும் தவறு போனால் அவர்களை மீட்பதற்காக காவல்துறையில் ஒலிபெருக்கி மூலமாக அவர்களை கண்டுபிடித்து உடனடியாக தகுந்த பெற்றோர்களிடமும் உறவினர்களிடம் அழைத்து சென்று அவர்கள் கொடுத்து வருகின்றனர். இப்படி பல்வேறு பகுதிகளிலும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நகர பகுதியில் இருந்து கடற்கரை பகுதிக்கு உள்ளே வருவோம் அனைத்து நபர்களையும் பாதுகாப்பு சோதனை செய்யப்பட்டு அவர் கடற்கரை பகுதிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதே போல சிறிய வயது இந்த குழந்தைகளுக்கு அவர் டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் கடற்கரை பகுதிக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இப்படி புதுச்சேரி இந்த கடற்கரை சாலை முழுவதுமே மக்கள் கூட்டமாக காட்சியளிக்கிறது. அதனுடைய பறக்கும் கழுகு காட்சியானது தற்போது நாம் பிரத்யேகமாக நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பி வருகிறோம். இப்படி புதுச்சேரி அந்த புத்தாண்டை வரவேற்பு விண்ணமாக மக்கள் கூட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது. இன்னும் 4.5 மணி நேரத்தில் இந்த புத்தாண்டானது வர உள்ள நிலையில் இந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரியில் மக்கள் கூட்டமானது இந்த கடற்கரை பகுதிக்கு வந்த வண்ணமே உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி இந்த மெயின் புதுச்சேரி கடற்கரை மட்டும் இல்லாமல் ஈடன் பீச், பாண்டி மெரினா உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட இந்த மீனவ கிராம பகுதியிலும் இந்த மக்கள் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. நகர பகுதி முழுவதுமே இந்த போக்குவரத்தானது தற்பொழுது நகர பகுதிக்கு இந்த புதுச்சேரிக்கு கடற்கரை பகுதிக்கு வருவதற்காக வாகனங்கள் அதிகரித்து வருவதன் காரணமாக நகர பகுதி முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது. இப்படி இந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த புத்தாண்டானது தொடங்க உள்ள நிலையில் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு புதுச்சேரியில் இந்த கடற்கரை பகுதியில் மக்களானது அதிகரித்து காணப்படும் சூழ்நிலையில் இங்கு எந்த இந்த டிஜேவும் கலை நிகழ்ச்சியும் நடத்தப்படாத சூழ்நிலையில் பொதுமக்கள் இங்கு அதிகரித்தே காணப்படுகிறார்கள். விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்க நன்றி கிருஷ்ணா.